ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்க்குணா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சுவையில் கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். கொத்தமல்லியில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கொத்தமல்லி இருந்தால் இந்த மாதிரி ஒரு முறை சட்னி செய்து பாருங்கள். இதோட ருசிக்கு வாரத்தில் 2 முறையாவது கொத்தமல்லி சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 1.5 கட் அளவுக்கு கொத்தமல்லி வாங்கிட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்டோடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உளுந்த பருப்பு லைட்டாக செவக்கிற வரையும் வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு சிவந்ததும் இப்போ இது கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக வறுப்பட்டதும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையே உருவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இது வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோடவே இந்த புளியும் சேர்ந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இது கூடவே ஒரு அரை முடி தேங்காய் மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் எடுத்து அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு இப்போ இது கூடவே நாம் அலசி வச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனை விட குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 கலரு கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் வதக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சமும் கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, ஒரு 3 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அப்படியே சட்னியில் கொட்டி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி ராகி இட்லியோட இந்த கொத்தமல்லி சட்னியை சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ராகி இட்லி வச்சுட்டு ஒரு 3 கரண்டி இந்த சட்னி எடுத்து வச்சுட்டு பிச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். இட்லியோட சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கொத்தமல்லி வாங்கினா இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி, வணக்கம்.